ஹாய் கேஸ், திஸ் இஸ் கலை தாவித். நம்ம இப்போ வந்து வீட்டில் இருக்க ஒரு வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இது வந்து முன்னாடி நான் பண்ண ஒர்க்கு. நம்ம வந்து உட்டனில் வாங்கினதுனால இது வேஸ்ட்டாக இருக்கே, சரி பண்ணலான்ட்டு பண்ணுறோம். இந்த சர்ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் வந்து எடுத்துக்கிறேன் நான் பேஸாக. அண்ட் வந்து நான் ப்ளூ தீமில் வந்து நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ப்ளூ கலர் இந்த பேலட்டும் எனக்கு வந்து உடஞ்சிருந்தது. ஸோ கலர் மிக்சிங்காக வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் கலர் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து நான் எப்படின்னா நைட் தீம் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு 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 நைட்டில் வந்து ஒரு நைட் சீனரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இதில் வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட்டு, ஸ்கை ப்ளூ, அதை கொஞ்சம் ஒரு டார்க் ப்ளூ, அந்த மாதிரி தீமில் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம நல்லா ஃபுல் போர்டுக்குமே நம்ம வந்து கலர் அப்ளை பண்ண போகிறோம். லைட் ப்ளூ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டார்க் ப்ளூ எடுத்து அப்படியே நம்ம நல்லா வந்து 2 கலரையும் மர்ச் பண்ணி விட போகிறோம். அண்ட் வந்து இது நீங்கள் ஜஸ்ட் நான் இதை ப்ரஷ்லேயும் நான் பண்ணலாம், ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பண்ணலாம். நான் வந்து சும்மா இது ஸ்பாஞ்ச் ட்ரை பண்ணலாமேன்ட்டு பண்ணேன். இதுலேயே வந்துட்டு நிறைய கலர் வந்து எடுத்து அப்படியே பேட்சாக பண்ணிங்கன்னா இன்னும் திக்னஸாக கிடைக்கும். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்கிறதுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பிளாக் கலர், இது டார்க் ப்ளூ எடுத்துக்கணும். டார்க் ப்ளூக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூ இல்லை, ஒயிட்டு, லைட் ப்ளூ, கொஞ்சம் அதோட கலர் ஒரு படியாக வந்துட்டு நம்ம கலர் கூட்டிக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்னென்னா பிளாக் கலர் நம்ம எடுத்துக்கிறோம். அக்ரலிக் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தண்ணி வந்து பட்டாலும் நமக்கு வந்துட்டு அது டிசால்வ் ஆகாது. அண்ட் வந்து பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்சில் லைட்டாக வந்துட்டு அடியில் சும்மா ஒரு கிராஸ் மாதிரியோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு சாண்ட் மாதிரியோ நம்ம போட்டுக்கலாம். அண்ட் வந்து நான் வந்து ஒரு ட்ரீ தீமில் தான் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ பென்சிலில் வரைகிறவங்க வரையலாம், இல்லை நார்மலாக சின்ன ஒரு பிக்சர் தானேன்ட்டு அப்படியே வரையலாம். அண்ட் வந்து நம்ம அந்த பெட்டல்ஸு, அந்த லீவ்ஸ் எல்லாமே போட்டுட்டு அண்ட் வந்து ட்ரீயில் வந்து ஃபுல்லாக பிளாக் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் வந்து 2 பேர்டு வரைகிறேன், அதை பாருங்கள். ஜஸ்ட் சும்மா வரைஞ்சிட்டு அதில் பிளாக் கலர் கொடுத்துடலாம், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு அடியில் சும்மா கிராஸ் இருக்க மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஆக்சுவலாக இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டு. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு வாரம் ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம், ஒரு வாரம் பேக்லேயும் வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சுருந்திங்கன்னா சும்மா நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் நமக்கு தேவைப்படும் போது மாற்றிக்கலாம். டிஸ்பிளே மாற்றுற மாதிரி தான் இது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பிக்சர் வந்து இந்த சைடில் பேலன்ஸ் இருக்கணுன்றதுக்காக ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் பண்ணியிருக்கேன். இதுதான் கைஸ் நம்மளோட லாஸ்ட் அவுட்புட். இந்த மாதிரி நீங்களும் நிறைய வெரைட்டியாக பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.